நாகையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை ஸ்கேன் செய்தால் வேறு வாக்காளர் விவரம் வருவதால் இந்த சர்ச்சையானது எழுந்துள்ளது. பிஎல்ஓவிடம் வாக்காளர்கள் வாக்குவாதம் செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது பொதுமக்கள் பிஎல்ஓக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை ஸ்கேன் செய்தால் வேறு வாக்காளர் விவரம் வருவதால் பிஎல்ஓக்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின். விவரம். வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி நாகை மாவட்டத்தில் வாக்காளர் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதற்கான சிறப்பு முகாம் பல்வேறு அரசு கட்டடங்களில் நடந்து வருகிறது. அந்த வகையில் நாகூர் கவுதியா தொடக்கப்பள்ளியில் நடந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமில் ஒரு பெண் வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை ஸ்கேன் செய்தால் வேறு நபரின் விவரங்களை காட்டுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாகூர் 5வது வார்டு கடைத்தெருவைச் சேர்ந்த பல்கிஸ் என்பவர் விண்ணப்ப படிவத்தை கொடுத்துள்ளார். வழக்கம் போல அவருடைய படிவத்தை பூர்த்தி செய்த முகவர்கள் அதை ஸ்கேன் செய்த போது காஜா மொய்தீன் என்று அவரின் கணவரின் பெயர் காட்டியதால் வாக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பலமுறை ஸ்கேன் செய்த போதும் தவறாகவே காட்டியுள்ளது. இது மட்டுமில்லாமல் எஸ்ஐஆர் பணிகள் நாகூர் முழுவதும் தொய்வாக நடப்பதாகவும் முறையான பயிற்சி இல்லாத பணியாளர்களால் குளறுபடி ஏற்படுவதாகவும் வாக்காளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் திருத்த முகாமில் பணியாற்றும் பணியாளர்கள் உடனடியாக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யாமலும் வீட்டிற்கு எடுத்துச் செல்வதாகவும் இதனால் வாக்காளர் பட்டியலில் எங்களுடைய பெயர் இடம்பெறுமா என்ற சந்தேகம் இருந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.